ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் லக்ஷ்மி ஃப்ரம் பாடி ஃபேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ஒரு கஸ்டமைஸ் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் பிகினர்ஸ் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எனக்கு ட்ரேஸ் பண்ண தெரியல, இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்னு உங்களுக்கான பல சந்தேகங்களை தீர்க்குற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் எல்லாத்த பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இந்த டிசைன்ஸ் ஒரு கஸ்டமைஸ்டு ஒர்க். இது எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு நான் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு புரியும். நான் கொஞ்சம் ஸ்பீட்லேயும் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லைன் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியில் ஒரு லோடிங் ஒன்று பண்ண போகிறோம். ஏன்னா அதில் ஜர்தோசியில் லோடிங் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கணும். நீங்கள் போட்டுக்கிறதுக்கப்புறமா ஜர்தோசி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் நீங்கள் போட்டுக்கணும். போட்டுக்கிறதுக்கப்புறமா அது மேலே நீங்கள் லோடிங் போடும்போது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா லோடடாக இருக்க மாதிரி இருக்கும். பிகினருக்கு இதை பற்றி தெரியும். பிகினருக்கு கண்டிப்பாக ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காண்டி நான் இந்த எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லைன் கீழே போட்டுட்டு நீங்கள் மேலே லோடிங் போடும்போது கிராஸாக போடும்போது உங்களுக்கு அழகாக அந்த லேயர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதில் அந்த நீங்கள் கட் பண்ணும்போது ஜர்தோசி கட் பண்ணும்போது சேமாக இருக்கணும் எல்லாமே. அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சேம் லைனாக தான் நீங்கள் கட் பண்ணணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவன் லைன் வராது. எப்படி போடுறேன்னு நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த லோடிங் எப்படி போட்டிருக்கோன்றது. கிராஸாக தான் 1 by 1 கிராஸாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன நம்மளுக்கு பார்டர் ஒர்க் வேணுமோ அந்த பார்டர் ஒர்க் நம்ம சாரியோட ஃப்ளவரில் மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்து போடும்போது தான் அது பர்ஃபெக்டாக வரும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கையால் சும்மா பூ மாதிரி நம்ம வரைஞ்சி போட்டோன்னா அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. நீங்கள் ஒரு ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வச்சு பவுடர் போட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அது பிரிண்ட் ஆகிடும். பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டால் தான் உள்ளே நம்ம என்ன டிசைன் கொடுத்துருக்கோன்றது ஒரு காய்ச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது அந்த லீஃப்க்கு எல்லாமே நான் எப்படி கொடுக்குறேன்னு நல்லா பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு லீஃப் இது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு கிராஸில் ஒரே ஒரு ஜர்தோசி வச்சுட்டு மேலே ஒரு கிராஸாக ஒரு 3 ஜர்தோசி போட்டோடனே ஒரு லீஃப். இது ஏன் நான் உங்களை ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த பண்ண சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது அந்த லீஃப்குள்ளேயே வரணுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வரும்போது எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். இதே நீங்கள் ட்ரேஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த லீஃப்லாம் டிசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கரெக்ட் ஷேப் வராது. ஷேப் வராததுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா டிசைன் ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை ட்ரேஸ் பண்ணிவிட்டு பண்ண சொன்னேன். இந்த லீஃப் பண்ணும்போது நீங்கள் நல்லா பாருங்கள். நல்லா ஸ்லோ மோஷனில் கூட பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி டிப்ஸும் கூட இது. எல்லா லீஃபுமே நம்ம இந்த மாதிரி கிராஸில் ஜர்தோசி வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ கட் பீட்ஸில் கொஞ்சம்
அதே மாதிரி நம்ம லீஃபில் வந்துட்டு கட் பீட்ஸாலையுமே நம்ம அதே மாதிரி லோடிங் பண்ணிக்கலாம் லீஃப் மாதிரி. உங்களுக்கு கட் பீட்ஸுமே வந்துட்டு ஒரு சூப்பர் ஷைனிங் கொடுக்கும். உங்களுக்கு பீட்ஸால் போடுறத விட கட் பீட்ஸு ப்ளஸ் ஜர்தோசி, கட் பீட்ஸ் வந்து ஒரு அஃபோர்டபுள் மெட்டீரியல்னு சொல்லலாம் உங்களுக்கு. அது நீங்கள் நல்லா அந்த போடுற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃப்ளவருக்கு எல்லாமே நம்ம வந்து 3mm பீடும் ஒரு சுகர் பீட்லேயும் சின்ன கலர் பீட்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுகர் பீடை எடுத்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கீழே வந்து ஜம்கி கொடுத்துருக்கோம். கீழே ஜம்கி, அதுக்கு மேலே சுகர் பீட், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 3mm பீட் கொடுத்து இந்த மாதிரி 3 போடும்போது இது உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஒர்க் எல்லாமே லீஃப் ஒர்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்லைன் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாரியோட கலர் பிங்க் இருக்கிறதுனால அங்கங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த கலரை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் ஓனாக பண்ண ட்ரேஸ் தான். இதை நம்மளேவும் ட்ரேஸ் பண்ணலாம், நீங்களும் இதை பண்ணலாம். இது எப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 3 ஸ்கேலப் வச்ச மாதிரி அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு நெக் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருப்போம். இந்த ஷேப்புமே கஸ்டமைஸ் பண்ணது தான். அதுக்கப்புறமா இது ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா இதோட ஃபுல் வீடியோ இது தான். ஹேங்கிங்குமே நம்ம ஆரி ஒர்க்கில் தான் பண்ணது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.